கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் எங்கள் வீட்டில் குடில் அமைப்போம். சின்ன வயதிலேயே நாங்கள்லாம் திருநெல்வேலி டவுனில் சாப்டர் ஸ்கூலில் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. அப்போது காலாண்டு தேர்வு விடுமுறை, அரையாண்டு தேர்வு விடுமுறை, முழு ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு மட்டும்தான் நாங்கள் கிராமத்துக்கு போவோம். மற்ற நாட்கள் பள்ளிக்கூட நாட்களெல்லாம் டவுனில் இருந்தால் படித்தோம். அப்போ டிசம்பர் மாதம் 23ஆம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அது முடிஞ்ச உடனே ஊருக்கு போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கிராமத்துக்கு போகிறது எப்படா போவோன்னு இருக்கும். 24 காலையில் எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அண்ணன்மார் நாங்கள் எல்லோரும் ஊருக்கு வெளியில் இந்த பெரிய பெரிய புல் வளர்ந்து கிடக்கும், இடுப்பளவுக்கு வளர்ந்துருக்கும். அப்போது அந்த புல்லை போய் அறுத்துட்டு வரணும். அது நிறைய அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரணும் சாயங்காலம். இதுக்கிடையில் கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று எங்கள் வீட்டில் வைப்போம். அதுக்கு புல் அறுத்துக்கிட்டு வரும்போது மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும், ரெக்கார்டு போட ஆரம்பிச்சிருவாங்க சர்ச்சில். அந்த பாட்டு சத்தமே எங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கிறது அந்த பாட்டு சத்தம் தான். அப்படி இருக்கும் கிராமத்தில் மகிழ்ச்சியான காலங்கள் அது. அப்படி ஒரு கிறிஸ்மஸ்ஸு பிரசங்கம், எல்லோரும் உட்காந்துருக்குறோம், பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு போதகர், பொதுவாக எங்கள் கிராமத்தில் கிறிஸ்மஸுக்கு அந்த போதகர் வருவார். அப்படி இல்லைன்னா அவர் ஒரு பயிற்சி ஆயர் அல்லது அவருடைய நண்பர்களை கூட்டிகிட்டு வருவார், அவங்க பேசுவாங்க. அப்படி ஒரு பிரசங்கம் இது யார் பண்ணான்னு ஞாபகம் இல்லை. அந்த செய்தியில் சொன்ன அந்த சம்பவம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. இப்போ அவர் சொன்னார், அந்த வசனத்தை இப்போது நான் நினைவு கூர்ந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்படிங்கிற அந்த வசனம். இதை கிறிஸ்மஸோடு இணை சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, கிறிஸ்மஸுங்கிறதே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை. ஆண்டவர் நம்ம எல்லாருக்காகவும் இந்த பூமியில் பிறந்தார். கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அவர் பிறக்கலை, எல்லா மனிதர்களுக்காக பிறந்தார். நாம் அதை கொண்டாடுறோம். அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்படின்னா அவர் சொன்னார், உங்கள் சர்ச்சில் உள்ள எல்லா குடும்பத்தை பற்றியும் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிஞ்சு வச்சுருக்கணும்னார். என் மனசில் ஒரு நீங்காத வார்த்தை அது. சர்ச்சில் உள்ளவங்க நம்ம சர்ச்சுக்கு வர்ற எல்லா குடும்பத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நாங்கள் சின்ன கிராமம், எங்களுக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க, அதனால் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போதான் நம்ம சர்ச்சில் யார் யார் தேவையோடு இருக்காங்க, என்னென்ன தேவையோடு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஒரு அருமையான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக பிறந்தார். நம்மளும் மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாமும் கூட நம்முடைய சபையில் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சது நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக நம்ம மாறணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.